பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கால வேளையிலே உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, தொடர்ந்து எங்கள் ஜீவியத்தை தேவ ஆவியினுடைய தெளிவான நடத்துதல் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டி செபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கிருபை தாருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 ராஜாக்கள், இவர்கள் இந்த 4 ராஜாக்களுக்கு பேர் மெசபத்தோமிய ராஜாக்கள். சொல்லுங்கள், மெசபத்தோமிய ராஜாக்கள். ஏற்கனவே ஆபிரகாம் இருந்த இடத்துல அரசாளுகிற ராஜாக்கள் இந்த 4 ராஜாக்கள். அதில் சினேயா ராஜான்னு வாசிக்கிறீங்க, அதுதான் பழைய பாபிலோன் ராஜ்யம். அந்த பழைய பாபிலோன் ராஜ்யம்தான் கொஞ்ச காலம் வலுவிழந்து திரும்ப நேபுகாத்நேச்சார் காலங்களில் ஒரு பெரிய வல்லரசாக இஸ்ரவேல் எல்லாம் அமைந்த பிறகு அது மாறுகிறது. எனவே இப்படியாக ஆபிரகாம் குடியிருந்த இடம்தான் அந்த இடத்துல இந்த ராஜாக்களில் ஒரு ராஜா அரசாண்ட நிலப்பகுதியில் தான் ஆபிரகாம் அவங்க அப்பாலாம் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தில் ஃபஸ்ட்டு குடியிருந்தாங்க. இந்த 4 ராஜாக்கள் மிக மோசமானவர்கள், மிக வல்லமை படைத்தவர்கள், மிக படைபலம் உள்ளவர்கள், நிறைய ராஜ்யங்களை அடக்கி ஆண்டாங்க. 4 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு மெசபத்தோமியா ராஜாக்கள் என்று ஏன் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு இருக்கிற வரைபடத்தில் யூப்ரட்டிஸ், ஐப்ராத், இதேக்கேல், டைகரிஸ் இப்படிப்பட்ட இடங்கள், இன்றைக்கி ஈரான் ஈராக்கில் பாய்கிற நதிகள், அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நாகரிகம் தோன்றினது என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். எனவே அப்படிப்பட்ட இடம்தான் மெசபத்தோமியா அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல ஆபிரகாம் காலத்தில் இருந்த ராஜாக்கள் தான் இந்த 4 ராஜாக்கள். பிரைஸ். இன்னைக்கு இந்த 4 ராஜாக்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உங்களுக்கு தெரிந்த வசனம், அந்த வாசிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அப்போனா மனுஷனோடு நமக்கு போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிசாசின் ஆவிகளுடைய 4 கிளாசிஃபிகேஷன், 4 வகையான பிசாசினுடைய படிநிலைகள், அவனுடைய ஆவின் மண்டலத்தில் இருக்கிற 4 விதமான காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் ஃபஸ்ட்டு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். நிறைய செக்ஷன், டிவிஷன்ஸ் இருக்குது பிசாசில். அதனால தான் இந்த பூமியில் ஒவ்வொரு ஏஜெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. க்ரைம் டீமு, லா அண்ட் ஆர்டரு அப்படின்னு எப்படி போலீஸில் இருக்குதோ அது மாதிரி பூமியில் ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு விதமான செயல்களை செய்வதற்கு பிசாசு அழகாக என்ன பண்ணுறான், ராஜ்யம் என்றாலே அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ், அழகான கட்டமைப்பு இருக்கும். எனவே தேவ ஜனமே, இந்த பூமியில் தேவ ராஜ்யத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்ம ஒரு மனமாக ஒற்றுமையாக இருந்தால் தான் ராஜ்யத்தை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசு ராஜ்யம் எப்படி இருக்குதான், ஒரு மனமாக செயல்படுதான். அந்தகார லோகாதிபதிகளோடும் அப்புறம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படியாக 4 விதமான டிவிஷன்ஸை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், 4 ராஜாக்கள் அன்றைக்கு அந்த தேசங்களை அடக்கி ஆண்டார்கள். இன்றைக்கும் நமக்கு தெரியாமல், ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய கண்கள் இல்லாமல் மாம்சமான கண்கள் இருக்கிறவங்களுக்கு இன்னானே புரியாது. எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த பாவம் மேற்கொள்ளுது, எதனால் இந்த சூழ்நிலை நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னு தெரியாது. ஏனென்றால் சகலமும்
ஒரு மனுஷன் ஒன்று பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் யாரும் வாழ முடியாது. கர்த்தருக்குடைய அபிஷேகம் பெறாத அத்தனை பேருமே சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு கீழாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவியானவரை பணிவோடு தாழ்மையோடு நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அவருக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என் ராஜ்யம் உங்களுக்குள், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறது தான் அந்த ராஜ்யமே. ஹல்லேலூயா. எனவே இந்த 4 ராஜாக்கள் யார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தொடர்ந்து 2ஆம் வசனத்தை வாசிங்க. சோதோமின் ராஜாவோடும் ராஜாவாகிய பேராவோடும் இந்த 5 ராஜாக்கள் யாருன்னா, கானானுக்கு அருகே இருந்த ராஜாக்கள், யோர்தான் நதி ஓரமாய் கானானிய ராஜாக்கள். இவங்க யார் பேர்? கானானிய ராஜாக்கள். அந்த மெசொபொத்தேமியா ராஜாக்கள் 4 பேரும் இந்த கானானிய ராஜாக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 5 ராஜாக்கள் இன்னைக்கு யார் என்றால், நீங்கள் பைபிள் ஸ்டடியில் கேட்டிருப்பீங்க, இதயத்திற்குள்ளே இருக்கிற 5 விதமான பகுதிகள். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? ஏதாவது ஒரு பேர் ஞாபகம் இருக்குதா? இதயத்தினுடைய 5 பகுதிகள். இதயம்னா இந்த இதயம் இல்லை, உள்ளம் என்ற இதயத்துக்குள்ள 5 டிவிஷன்ஸ் இருக்குது. அது இல்லை, வாஞ்சை, உணர்ச்சிகள், ஆசாபாசம், அப்புறம் தெரிந்து கொள்ளுதல், சுபாவம், அதாவது ஜென்ம சுபாவங்கள் எப்படின்னு சொல்லி இந்த 5 டிவிஷன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாஞ்சை, சில பேருக்கு வாஞ்சை உலகத்திலே இருக்கும், நிறையா உலகம் உலகம் உலகம். கர்த்தர் மேலே வாஞ்சை இருக்காது. ஜெபிக்கலாம், கர்த்தரை தேடலாம், ஆராதிக்கலாம், கர்த்தர் சமத்தில் போய் இருக்கலாம், கர்த்தரை உணர்வோடு உண்மையோடு வாஞ்சையோடு தேடணுமே அப்படின்ற வாஞ்சை இருக்காது. அவங்க வாஞ்சையெல்லாம் உலகத்தின் மீது தான் இருக்கும். உலகத்தின் காரியம்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாஞ்சை. அந்த வாஞ்சை இல்லாத மனுஷங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது வாஞ்சை, நான் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டுமே என்ற வாஞ்சை, என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்படி இருக்குதே, நான் மாறணுமே என்ற வாஞ்சை இல்லாதவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி கிரியை செய்யவே முடியாது. அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள அந்த வாஞ்சை என்ற பகுதியை அந்தகார ஆவி என்ன பண்ணியிருக்குதுன்னா சிறைப்படுத்தி வச்சிருக்குது, அப்படி அமுக்கி போட்டு வச்சிருக்குது. அல்லேலூயா. 2வது உணர்ச்சிகள். உணர்ச்சின்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே என்ன ஆயிடுது, உடனே கோச்சிப்பாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சில பேர் ரொம்ப டக்குன்னு அழுவாங்க. இதுக்கு பேர் தான் உணர்ச்சிகள். இப்படியாக பலவிதமான உணர்ச்சி இருக்குது. இந்த உணர்ச்சிகளை எல்லாம் கூட ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி பரிசுத்தாவின் பலத்தினால எப்பொழுதும் கட்டுப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு ஒரு ஆலோசனை, அறிவுரை, அட்வைஸ் பண்ணாலே என்ன ஆகும், எனக்கு போய் பண்ணுறியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உணர்ச்சி எழுமும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்குள்ளே சில பேர் நிறைய பேர் கோச்சிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் சொன்னார், நிறைய பேருக்குள்ளே ஏன் கோச்சிக்கிற சுபாவம் இருக்குதுன்னா அவங்களுக்குள்ள பெருமை அதிகமாக இருக்குது. பெருமை, நான் எல்லாமே கரெக்டாக செய்கிறேன், என்னை தப்பு பண்ணுறாங்க சொல்கிறாங்களே, இப்படி மாற்றணுன்றாங்களே, அப்படி மாற்றணுன்றாங்களேன்னு சொல்லி எதை சொன்னாலும் உடனே கோச்சிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பேரெல்லாம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு பேர் உணர்ச்சிகள். ஆசாபாசங்கள், லௌகீக ஆசை, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். நிறைய ஆசாபாசங்கள், நிறைய சிற்றின்பங்கள் மீது இருக்கிற மோகங்கள், இதெல்லாமே தேர்ட் ஆசாபாசங்கள் உள்ளத்துக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. செலக்ஷன், 4th தெரிந்து கொள்ளுதல். பிரைஸ் தி லார்ட். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத, எந்த நேரத்தில் எதை செய்யணும் சில பேருக்கு தெரியாது.
கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் செலெக்ஷன் தப்பாக இருக்குது. கர்த்தர் கொடுக்குற நேரத்தை சரியாக வகுத்து கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த விஷயத்தை நேரத்தில் செய்யணும்னு சொல்லி செஞ்சு வகுத்து அதை செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா அவங்க மாம்சமாகவே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவாங்க, ஆவிக்குரிய தன்மையை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே நமக்குள்ள செலெக்ஷன் பண்ணுறது, த வில், நம்ம தெரிந்து கொள்ளுதல், அதுதான் 4வது பகுதி. அதே போல் 5th ஒரு பெரிய காரியம் என்னன்னா ஜென்மம், அது பேர் பிறவி குணம். நம்மளோடு கூட நம்முடைய சந்ததியாக நம்முடைய சிறு வயதிலிருந்து நமக்குள்ள ஒட்டி இருக்கிற ஜென்ம சுபாவம், இதை பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சி வாழ்ந்தால் தான் மேற்கொள்ளவே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்குள்ள சில நல்ல சுபாவம் இருக்கும், ஆனால் அதே நபர்கள் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ம சுபாவங்கள். இப்படியாக 5 டிவிஷன்ஸ் இருக்கிறது. இந்த 5 டிவிஷன்ஸ் ஆஃப் த சோல், ஆன்மாவினுடைய 5 பகுதிகள் தான் இந்த 5 ராஜாக்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய இதயம் அந்த 5 பகுதிகளையும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அவைகள் ஆளுகை செய்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்ம பரிசுத்தாவின் ராஜ்யத்துக்குள்ளாக தேவாவியை பெற்றவர்களாக பரிசுத்தாவியே நீரனை ஆளுகை செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிள் ஸ்டடியில் எழுதலைன்னா இப்போ எழுதிக்கோங்க, அந்த நேம் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்மளுக்கு வீடியோ கூட இருக்குது யூடியூப்பில், ஆன்மாவின் பகுதிகள்னு சொல்லி போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு வசன தெளிவு உண்டாகும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சீத்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ். எனவே இன்றைக்கு சாத்தான் எங்கே நம்மளை அட்டாக் பண்ணுறான்னு நம்முடைய மைண்டில் தான். எல்லாருடைய மைண்டை தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவான். பிரைஸ். நீங்கள் நிறைய பேருடைய மனது சாத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற யுத்த களங்களை விட நம்முடைய சிந்தனை என்ற யுத்த களம் மிகப்பெரிய யுத்த களம். அல்லேலூயா. அந்த சிந்தனை என்ற யுத்த களத்தில் தினந்தோறும் பிசாசு நம்ம கூட போராடுவான். நம்ம பரிசுத்தாவின் பலத்தோடு கூட போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு கோட்டையினுடைய தாழ்பால் கதவை உடைச்சிட்டா ஈஸியாக உள்ளே போய் ராஜ்யத்தை கைப்பற்ற முடியுமோ, அதே போல் நம்முடைய சிந்தனை, சாத்தான் முதலாவது நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய சரீரத்தை எதையும் தொடமாட்டான். அநேகருடைய சிந்தனையை தான் தாக்குவான். அந்த சிந்தனையில் அவங்க தோல்வி பெற்றுட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பம், வாழ்க்கை எல்லாமே ஸ்பாயில். நிறைய பேருடைய எண்ணத்தில் பிசாசு கைப்பற்றிட்டானா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே காலியாயிடும். அதனால தான் தலைநகரம் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்னைக்கு ஒரு பெரிய யுத்த காலத்தில் கூட்டினாங்களாம் யுத்தம் பண்ண. இன்னைக்கு சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய யுத்த காலத்தில் அவன் போராடி கொண்டே இருப்பான். அதை நம்ம கவனமாய் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் 12 வருஷம் அந்த ராஜாக்களை சேவிச்சு 13ஆம் வருஷத்திலே இந்த 5 கானானிய ராஜாக்களும் 12 வருஷம் அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் 12 வருஷம் கழிச்சு நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு வந்தாங்க. இன்றைக்கி கூட நம்ம பரம்பரைகளை எடுத்திங்கன்னா நம்முடைய முப்பாட்டர்கள், பாட்டனார், அப்படி இப்படின்னு எத்தனையோ லிஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாருமே சாத்தான் கீழே அடிமைப்பட்டு இருந்தோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய பரம்பரைகளே சாத்தானுடைய இருளுக்கீழே அடிமைப்பட்டு தான் கடந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அதிலிருந்து விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று, விடுவிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருந்த சிந்தனை தான் நமக்குள்ளே இருக்கும். அவங்களுக்குள்ளே இருந்த சுபாவம், பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே நிச்சயமாக இருக்கும்.
நம்ம எல்லாருமே புறஜாதி மக்கள்லேருந்து வந்ததுனால கர்த்தர் எப்படி முக்கியத்தைப்படுத்தணும் கனப்படுத்தணும் நமக்கு சுத்தமாக தெரியாது. எவ்வளோ தான் சொன்னாலும் டக்குன்னு நெருப்பில், அதாவது பஞ்சில் நெருப்பு வச்சா டக்குன்னு பற்றிக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நமக்கு இல்லை. நம்முடைய மைண்ட் அப்படிப்பட்டதில்லை. நம்மளுடைய மைண்டில் எப்படின்னா நல்ல ஈரமான கோணி துணி மாதிரி. அது எவ்வளோ நெருப்பு வச்சாலும் என்ன ஆகாது, ஈஸியாக பற்றிக்காது. அது நல்ல அனல் ஆகி 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 ஈரம் போய் தானே ஆகும், பற்றிக்கும். அது மாதிரி நம்முடைய பரம்பரைகள், குடும்பங்கள் எல்லாரையும் தான் சேர்த்து சொல்கிறேன். அத்தனை பேருமே புறஜாதி சிந்தனையிலிருந்து வந்திருக்கிறோம். அதனால் தேவனுடைய வசனம்லாம் ஈஸியாக நமக்குள்ளே போகாது, ஈஸியாக நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். எவ்வளவு கடவுள் பேசினாலும் நம்ம ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டோம். அது இயல்பு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உண்மை தானே? அதனால்தான் பரிசுத்தாவின் அக்கினி நமக்கு தேவை. அப்படி அனலுக்குள்ளே இருக்கும் போது தான் நிறைய சத்தியம் புரியும், நிறைய கீழ்ப்படிவோம், நிறைய நம்மை மாற்றிக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நம்ம அப்படிப்பட்ட புறஜாதி பேக்ரவுண்டில் வந்திருக்கிறதுனால பிசாசு நம்மளை ஈஸியாக அடிச்சுனே இருப்பான், ஈஸியாக அடிச்சுனே இருப்பான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எபேசியர் 5:8 அழகான வசனம். அந்தகாரமாக இருந்தீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். பவுல் எழுதுகிற, நம்ம எல்லாம் அந்தகாரப்பட்டு இருந்தோம்ப்பா, ஆனால் இப்போ நம்ம வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் என்று எழுதுகிறார். 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகலைன்னா, நம்முடைய சுபாவம் அப்படி தான், யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ வசனம் பேசினாலும், எவ்வளோ சத்திய அறிவு கொடுத்தாலும், திரும்ப அதே சுபாவம், அதே எண்ணத்தை தான் வெளிப்படும். இதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளை அடக்கி ஒடக்கி நம்ம கைக்கெல்லாம் கட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளே ஜெபிச்சாதான் நம்முடைய சிந்தனையெல்லாம் தெளிவாய் மாறும். நம்ம சத்தியத்தை நிறைய கேட்கறதுனால கை கொண்டு விட முடியாது. நம்ம வாஞ்சித்து நம்ம பர்சனலில் பரிசுத்த ஆவிக்குள்ளே உணர்ந்து நல்லா ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2 அழகாக பவுல் சொல்கிறாரு பாருங்கள். இந்த வசனம்லாம் குறித்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். 2 1, 2, 3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், இந்த உலக வழக்கத்தையே நம்ம செஞ்சு இருப்போம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாலும் உலக வழக்கத்தை விடவே மாட்டாங்க. இன்னொரு காரியம் இருக்கும், கீழ்ப்படியாமையின் சுபாவம் நமக்குள் நிறைய இருக்கும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும், எப்படி பரலோகத்தில் தேவதூதனாக இருந்தவன் கீழ்ப்படியில, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் சாத்தானா மாறினான். எனவே இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நமக்கு பிசாசு அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தேவையே இல்லை, அவசியமே இல்லை. நமக்கு என்ன தேவைன்னா, என் மாம்சம் என் சரீரம் சொல்கிற வழியில் போகணும், என் மனசு சொல்கிற வழியில் போகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய பாட்டு எழுதுவான் சினிமாவில், நானே ராஜா நானே மந்திரின்வான். அதான் வசனம் சொல்லுது, மாம்சமும் மனசும் விரும்பின. அவன் ராஜா மந்திரின்னு சொல்லுவான், குடும்பத்தை கெடுத்துன்னு உட்காந்து இருப்பான். சொல்கிறேன், நல்லா கஞ்சா அடிச்சுன்னு சுற்றின்னு இருப்பான். சினிமாவில் மட்டும் என்ன பண்ணுவான், அப்படி ரொம்ப நல்லவர் மாதிரி ஆக்ஷன் போட்டு பணத்தை வாரின்னு போயிடுவான். மற்றபடி குடும்பம் கெட்டு போயிருக்கும்,
நல்ல கஞ்சா அடிச்சிக்கின்னு இஷ்டமாக ஆசை இச்சையில் சுற்றின்னு இருப்பான். இவங்களெல்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் பரிசுத்த தேவனை விட்டுருவாங்க. அதனால் தேவ ஜனமே, நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத செஞ்சோம், ஆனால் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகள். நம்முடைய சுபாவம் கர்த்தருக்குள்ளே மாறலைன்னா அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரியே சில பனிஷ்மெண்ட் வந்துனே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் சில காரியம் என்னன்னே நம்மளுக்கு புரியாது. இந்த காரியம் ஏன் விலகவே மாட்டுது நம்ம நினைப்போம். நம்முடைய சுபாவத்தை நம்ம மாற்றினாலே அந்த தண்டனையின் பிரம்பு நம்மை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனை பேர் சுகத்தை, விடுதலையை, சமாதானத்தை எதிர்பார்க்குறோமோ, கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு ஆண்டவரே என் சுபாவம் என்னென்ன மோசமாகுதுன்னு சொல்லி செக் பண்ணி அதுக்காக அழுது ஒப்பு கொடுத்து தயவு செய்து நம்ம ஜெபிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற தண்டனையின் பிரம்பு நம்மளை விட்டு நீங்கி போகும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 5, 6, 7 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14, 5, 6, 7. நீங்கள் படிச்ச ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நானே படிச்சிடுறேன். ரெப்பாயிமரையும் காமியில் இருந்த சூசிமரையும் சாவே கிரியாத்து ஐமையில் இருந்த ஏமேரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல் பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் எஸ்மிஸ் பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அட்சாட்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரும் கூட. இந்த 4 பவர்ஃபுல் மெசோபொத்தேமியன் கிங்ஸ் வந்து இருந்த இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ராட்சதர்கள், செம்மாயிட்டு. இந்த கானானில் குடியிருந்த ரெப்பாயிமேர் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்களே, அந்த ரெஃபாயிம் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில், சூசிமியர், அதே போல் ஏமியர், அதே போல் ஓரியர், இவங்க எல்லாருமே ஜைஜான்டிக் பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் இந்த 4 மெசொப்பொத்தேமிய ராஜாக்கள் வந்து இவங்க எல்லாரையும் போட்டு தாக்குறான். இதுலேருந்து இன்னும் நம்ம சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும்னா, மாம்சத்தில் பெருசாக இருந்து நம்ம இந்த பூமியில் வெற்றி அடைய முடியாது. பணத்தில் பெருசாக இருந்தோ, நம்ம அந்தஸ்தில் பெருசாக இருந்தோ, நம்ம வந்து உடம்புல நான் அப்படி ஜிம் பாடி, அந்த பாடி, இந்த பாடி இதெல்லாம் சொல்லியோ பிசாசுக்கிட்ட நம்ம நிற்க முடியாது. பிசாசை எல்லாரையும் போட்டு தாக்கி நம்ம சிந்தனையை குழப்பி விட்டு அந்த காலத்தில் தள்ளி நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து நாசமாக்கி அவன் பண்ணி போயினே இருப்பான். ஒரு மேட்ரு மேலே, சிம்சோன் மேலே அவ்வளோ பலனை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் அவன் எதில் தள்ளி விட்டான்? கண்களின் பார்வையில் சும்மா அப்படி காஞ்சி அவனை இச்சித்து கண்ணை பிடுங்கி விட்டு கடைசியில் மாவரைக்கு விட்டு அப்புறம் கடைசியில் வேடிக்கையாக்கி விட்டான். வேடிக்கை காமிக்கிறான்னு ஆகிட்டான். இவன் வந்து நின்னாலே 1000 பேர் தொட நடுங்கும், ஓடுவான், ஐயோ சிம்சோன். ஆனால் கடைசியில் என்ன ஆகிட்டான்? வேடிக்கை காமிக்கிறான். கண்ணு தெரில வேடிக்கை காமிக்கிறான். அது மாதிரி ஆக்கிட்டான் பிசாஸ். அதனால் இந்த மாம்ச பலனை வச்சு இவங்க பெரிய பெரிய ராட்சதர்களாக இருந்தார்களோ அவங்க வந்து செம்மடி அடிச்சு இவங்களை ஒன்றுமில்லாமல் ஆகிட்டாங்க. அதுக்கு போல் தேவ ஜனமே, மாம்ச பலன் உலகத்தினுடைய அந்தஸ்தெல்லாம் வச்சு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஆவின் பலன் அவசியம். என்ன பலன்? ஆவின் பலத்துக்குள்ளே நம்ம அதிகமாய் பெருக வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் டைம் போகாது. உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு போகிறேன். ஆதியாகமம் 14 அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 10ஆம் வசனம். நிலக்கீழெலாம் இன்றைக்கி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெய் எடுக்கிற நிறைய கிணறு அன்றைக்கே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசலுக்கு யூஸ் பண்ணல. அதுலேருந்து தாறு நல்ல கண்ணங்கரையில்னு இருக்கும், தோன்னா நிலக்கத்தை. அந்த தாறு நிலக்கீழே எடுத்து அவங்களுடைய வீட்டுக்கு மர வேலைகளுக்கு, வீடு கட்டுறதுக்கு. அன்றைக்கி வந்து சிமெண்ட் இல்லை, சிமெண்ட்டுக்கு பதிலாக இந்த நிலக்கீழ், அது பேர் இங்கிலீஷில் ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், க்ரூட் ஆயில் இல்லை, பிட்யூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த நிலக்கீழே தான் இன்றைக்கி செங்கலுக்கு வச்சு பயன்படுத்துவாங்க. களிமண்ணில் சுட்டு
செங்கல்களை நடுவில் சிமெண்ட்டாக அதை யூஸ் பண்ணி வீடுகளை கட்டுவாங்க. அது மாதிரி நிறைய அந்த நிலக்கீழ் உண்டாகும் கிணறுகள் அந்த சீத்தின் பள்ளத்தால் இருந்துச்சு. அங்கே தான் யுத்தம் நடக்குது. அப்படி யுத்தம் நடக்கும்போது இந்த 5 ராஜாக்களையும் அந்த மெசபத்தோமிய 4 ராஜாக்கள் அடித்து ஓடுறான். விடும்போது இந்த 5 ராஜாக்கள் சதறி ஓடுறாங்க. இராணுவம்லாம் ஓடுது. ஓடும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களோ அந்த கிணத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. எதில்? அந்த நிலக்கீழ் உண்டாகிற கிணத்துல போய் உழுந்து மாட்டி இறந்து போயிடுறாங்க. இன்றைக்கி கூட பிசாசை நம்முடைய மாம்ச பலத்தில் எதிர்க்க நினைப்பவர்கள் அத்தனை பேருமே மேற்கொள்ளவே முடியாது. நான் அப்படி பரிசுத்தமாக வாழ்ந்துடுவேன், இப்படி வாழ்ந்துடுவேன், நான் நீதிமான். சில பேர் சுயபலத்திலே போகிறாங்க. என்ன மாதிரி நேர்மை இல்லை, என்ன மாதிரி அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. பரிசுத்த ஆவியினுடைய சப்போர்ட் எப்போவுமே அவசியம். நம்ம சுய நீதியில் வாழ்க்கையை நடத்தி நான் பர்ஃபெக்ட் ஆகிடுவேன், நான் ஜெயம் பெற்றுருவேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுவேன்னா பிசாசு பூச்சி எங்கே தள்ளிடுவானா? பாவம் என்ற கிணற்றில் நம்மளை தள்ளி விட்டுருவான். அன்னைக்கு அவன் அடிக்கும் போது இந்த 5 ராஜாக்களும் போய் அந்த நிலக்கீழ் கிணறுல உழுந்து பரண்டு செத்து போயிட்டாங்க. அது மாதிரி பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் நம்முடைய சொந்த முயற்சியில் மாம்ச பலத்தில் போவோம் என்றால் நம்ம இன்னைக்கு செய்கிற பாவத்தை விட நிறைய பாவத்தை செய்கிறவங்கள மாறிடுவோம். அதனால் நம்முடைய சொந்த பலத்தில் இந்த ஜீவியத்தை நாம் நடத்தவே முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய பலன் அதிகமாக நமக்கு அவசியம். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க நான் தப்பு பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருக்க முடியுதா? என்ன பேசுது மைண்டில்? என்ன பேசுது? ஒருத்தர் சொல்கிறார், நான் இங்கேருந்து விசாகப்பட்டினம் எங்கெங்கேயோ நான் போய் சுற்றிட்டு வருவேன். இங்கே இருக்கிற நெற்குன்றத்தில் அப்போ இங்கே ஊழியம் செய்யும் போது ஒரு மனுஷனை சந்தித்தோம், பிசாஸ் கேஸ். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு உருவம் நிற்குமா வீட்டு வாசலில் நின்னோடனே இவருக்கு என்ன தெரியாதான், பின்னாடியே போவாராம். அது பஸ்ஸில் ஏறுமா, இவரும் பஸ்லேயே ஏறுவாராம். இங்கேருந்து விஜயவாடா போய் இறங்குவாராம். ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, அது மாதிரி பிசாசை நான் கூட்டின்னு போகும்போது கண்டக்டர் கூட எந்த பஸ்ஸில் டிக்கெட்டே கேட்டதில்லை எனக்கிட்ட. என்ன கேட்டதில்லையா? அது மாதிரி நிறைய பேரை பிசாசு என்ன பண்ணிக்கிறான்னா பைத்தியக்காரன் ஆக்கி வச்சு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சில விஷயத்தை. ஆனால் திரும்ப திரும்ப அதை செய்கிறாங்க. ஏன்னா இந்த மாம்ச பலத்தை வச்சு இங்கே வேலையே காமிக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் பலம் நமக்கு ரொம்ப அவசியம். பவுல் சொல்லுவார், நான் செய்ய விரும்பாது நினைக்கிறதையே நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். எல்லா மனுஷங்களும் நம்ம நினைக்கலாம் நம்ம ரொம்ப பெருசுன்னு. நாம் ரொம்ப வீக், வி ஆர் ஃபீபிள் பீப்புள், நம்ம ரொம்ப வீக்கான பர்சன்ஸ். எனவே நம்மளை உன்னது தாழ்த்தி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொந்த முயற்சியில் போனோன்னா இருக்கிற நிலைமையோட இன்னும் பாவத்தில் விழுவோம். ப்ரைஸ். அதான் இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம். 11:12 வாசிங்க. 11:12. ம் 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 கொண்டு போய் விட்டார்கள். லோத்து ரொம்ப ஞானமாய் போய் தங்கினார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா சொத்து கெத்து புள்ள மனைவி லோத்து கெத்து எல்லா ஜனங்கள் அந்த ஊரில் அந்த 5 ராஜாக்களுடைய பட்டணத்தில் இருந்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, சங்கிலி போட்டு இழுத்துன்னு போயிட்டாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு வார்னிங் லோத்துக்கு நீ இருக்கிற இடம் தப்பு, நீ போகிற வழி தப்புன்னு சொல்லி கர்த்தர் கொஞ்ச காலத்திலே ஒரு பெரிய அடையாளத்தை காண்பிக்கிறார், இனிமேல் இங்கே இருக்காதான்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், திரும்ப வெளியே இருந்த லோத்து சோதம் குமாரக்குள்ளேயே போயிருக்க ஆரம்பிச்சிட்டார். ப்ரைஸ் எல்லாம். அதுதான் ரொம்ப நம்மளுடைய மிஸ்டேக். நிறைய பேருக்கு நம்ம கர்த்தர் பேசும்போது ஊழியக்காரரை கொண்டு பேசுவார், வேதத்திலிருந்து பேசுவார், ஜெபிக்கும் போது பேசுவார். சில விஷயத்தில் நம்ம ஸ்லாக்கர் இல்லாமல் அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு சைன். கர்த்தர் நம்முடைய வழிகளுக்கு இது கர்த்தருக்கு புறம்பானது என்பதை காண்பிப்பதற்காகவே கர்த்தர் சில அடையாளங்களை கொடுப்பார். தேவஜனமே, அதனால தான் நம்ம இது எந்த காரியம்னு சொல்லி பகுத்தறிய நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியமானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14. ம் ம்
பிறந்த கைப்படிந்தவர்களாகிய ஒரு செய்தி வருது, இது மாதிரி உங்கள் பையன், உங்கள் தம்பி பையன் லோத்து சிறைப்பிடிச்சி கூட்டின்னு போயிட்டாங்க. உடனே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தன் வீட்டில் இருக்கிற 318 தான் வீட்டில் பிறந்ததுலேருந்து வளர்ந்து ஆபிரகாமுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற நபர்களை செலக்ட் பண்ணுறார். ஏன் எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்க, ஏன் அவங்க வீட்டில் பிறந்ததுலேருந்தே பிறந்து வளர்ந்து கீழ்ப்படிந்த ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க ரொம்ப ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படிவாங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவசித்தை செய்கிறோம், அதை செய்கிறோம், எதை செய்கிறோம், கர்த்தருக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படியாமல் கர்த்தர் நம்மளுடைய செயல்களை அங்கீகரிக்கவே மாட்டார் ஃபஸ்ட்டு. எனவே தேவ ஜனமே, அன்றைக்கி யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, உனக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறவங்களே நீ கொண்டு போ. அதுபோல் இன்றைக்கும் நம்ம தேவனுக்கென்று என்ன வேணால் செய்யலாம், ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது த ஃபுல் ஒபீடியன்ஸ். இங்கிலீஷில் வாசிக்கும் போது வெல் ட்ரைன்னா நிறைய வித்தை கற்றுக்கணவங்க இல்லை, முழுமையாக என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவங்க. அப்படிப்பட்ட 318 பேரை அன்னைக்கு ஆபிரகாம் தேர்ந்தெடுத்து கொண்டு போய் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபுல் ஒபீடியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வசனத்துக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிற அந்த தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 14:15-16 வாசிங்க. ராக்காலத்திலே சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகி லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும். லோத்து பிரிஞ்சு போயிட்டான், ஆதரவாக இல்லை. அவன் ஆபிரகாமுடைய உறவையே அவன் பெருசாக நினைக்கல. இப்படிப்பட்ட நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஆபிரகாமுடைய மனசு பார்த்திங்கன்னா அவனை எப்பொழுதும் தன் சகோதரனை போல தன் மகனாக தான் பாவித்தான். அந்த அன்பு தான் அங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் அடிச்சு தடுத்துறாங்க. ஆனால் ஆபிரகாம் கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 318 பேர் தான். இதை வச்சு ஜெயிக்க முடியுமா? ஆனால் ஆபிரகாம் அதெல்லாம் யோசிச்சே பார்க்கல. என்னுடைய பையனை மீட்கணும், என் மகனாகிய லோத்துவை எப்படியாகில மீட்கணும், ஜீவனே போனால் கூட பரவாயில்ல, அவனை எப்படியாவது காப்பாற்றி விடணும்னு சொல்லி ஒரு பெரிய அன்போடு கூட ஆபிரகாம் சிறிய கூட்டத்தோடு கூட கடந்து செல்கிறான். அந்த அன்பு தான் இங்கே ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை உதாசனம் பண்ணுறவங்கள, வெறுக்கிறவங்கள, நம்மளை பற்றி என்னென்னவோ பேசுகிறவங்களெல்லாம் நேசிக்க முடியுது பாருங்கள். எத்தனை பேர் உங்களை மதிக்காமல் இருப்பாங்க, எத்தனை பேரை நம்மளால் நேசிக்க முடியுது யோசித்து பாருங்கள். அப்படி நேசிக்கிறது தான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஒரு ஆளாக பூமியில் வந்த இத்தனை பிசாசின் கூட்டங்கள், பாவ மனிதர்கள் இவ்வளோ இருந்தாலும் அவர் ஒருவராக இறங்கி தன் ஜீவியத்தை வெற்றியாய் வாழ்ந்து நமக்கு ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நான் தேவன், நான் பரிசுத்த, நான் போய் இவ்வளோ கேவலப்படணுமா, நான் போய் இவ்வளோ அடி பண்ணணுமா, இவ்வளோ ஆபத்தில் போய் சிக்கணுமா? ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கல. அவர் நமக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. எனவே அவரை தேவனை ஆராதிக்கிற நம்ம சின்ன சின்ன வார்த்தை பேசுனதுக்கே மூஞ்ச திருப்பிக்கின்னு கோச்சிக்கின்னு பகையை வச்சுக்கின்னு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ பார்க்குறோம். இதோடு கூட திருவிருந்து நம்ம எடுக்க பார்க்குறோம். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆபிரகாமுக்கு தான் தன்னை வெறுத்தாலும் தன்னை விட்டு ஒதுங்கி போனாலும் அவனை தேடி அவனை காப்பாற்ற அவனுக்காக தன் உயிரையும் பணயம் வைத்து போன ஆபிரகாமுக்கு தான் அன்னைக்கு மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். 18ஆம் வசனத்தில் வாசிங்க. ம். 18 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
ம்
போதும். இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த, இப்படிப்பட்ட சமாதான இதயம் நிறைந்த, நேசிக்கிற இதயம் நிறைந்த, தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய மகனுக்காக போய் யுத்த களத்தில் நின்று தேவ ஒத்தாசையோடு ஜெயத்தை பெற்ற அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு தான் மெல்கிசேதேக்கு இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்பமும் திராட்சரசமும் ஏன் தெரியுமா கொடுப்பாங்க? யூ ஆர் கனெக்டட் வித் மீ, நீ எனக்கு ரொம்ப பிரியம், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னோடு இணைந்திருக்கிறாய் என்பது கடையாளம் தான் அப்பமும் திராட்சரசம். அன்னைக்கு ஏன் கொடுத்தார் என்றால், யாரை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மற்றவர்கள் நேசிக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள பற்றி குறை பேசுகிறவங்க, பின்னாடி பேசுகிறவங்க, மற்றவங்களை வெறுக்கிறவங்க, பகைக்கிறவங்க, கட்சி உருவாக்குறவங்க, இவங்களெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. இவங்களாம் சாத்தான் பசங்க. மற்றவங்களை நேசிக்கக்கூடிய அனுபவம் நிறைந்தவர்கள். எது வேணாலும் நீ செய், நீ யாரா வேணாலும் இரு, நான் உன்னை உண்மையாக நேசிப்பேன், உண்மையாக ஜெபம் பண்ணுவேன், நான் என் இதயத்தில் உன் மேலே கசப்பே வைக்க மாட்டேன் அப்படின்னு யாருடைய உள்ளத்தை நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் அந்த திருவிருந்து ஃபிட்டே, அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் திருவிருந்துக்கு அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? எனவே அன்னைக்கு நேசித்தான், இறங்கி போனான். நீ விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நான் அவனை பிரிய மாட்டேன், அவனை நேசிக்கிறேன், இறங்கி போனான். அந்த ஆபிரகாமுக்கு தான் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எனவே திருவிருந்துக்கு போக போகிறீங்க, உங்கள் இதயத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். சும்மா சொல்ல, சத்தியத்தை படிக்கிறதுனால தான் சொல்கிறோம். கசப்பு, வெறுப்பு இப்படியெல்லாம் வச்சு திருவிருந்து எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த சத்தியத்தில் தான் சொல்கிறோம். அதனால் தேவ ஜனமே, உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாகுங்க, சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய அன்பின் பிள்ளைகளை நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கண்ணில் மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.